ராஜி கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில வாங்கக்கூடிய ஒரே இடம். தீபாவளி நெருங்கிட்டே இருக்கு. போன வருஷம் இவங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க கிட்ட பட்டாசுகளை புக் பண்ண நம்மளுடைய வியூவர்ஸ் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷமும் இவங்களுடைய சாம்பிள் பட்டாசுகளை முதல்ல வாங்கி நாங்க செக் பண்ணிட்டோம். சும்மா தரமாக இருக்கு. ஆகஸ்ட் மந்த்ல நம்ம ரிவ்யூஸ்ல இவங்களுடைய ஆட்ஸை வச்சு அதன் மூலமாக நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் புக்கிங் அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சதுனால இவங்க ஆகஸ்ட் மந்த்ல கொடுத்த 85% டிஸ்கவுண்ட் செப்டம்பர் மந்த்துக்கும் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேல பட்டாசுகளை புக் பண்றவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணி தராங்க. ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணா இன்னும் நீங்க அடிஷனலாக 5% டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கலாம். இவங்களுடைய லிங்கையும் சரி புக்கிங் சைட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ்ட புக் பண்ணுங்க. தீபாவளியை சந்தோஷமாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க. யார் நீங்க? சார், என் பேரு குமரன். நான் ஒரு ஃபிலிம் மேக்கர். என்ன ஃபிலிம் எடுத்தீங்க? அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் சார். என்ன அவார்டு? டைட்டிலே அவார்ட் வின்னிங். இந்த தீபாவளிக்கு உங்களுடைய பிசினஸ் எப்படி ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா? அதுக்கு தான் இருக்காங்க கிரியேட்டிவ் ஆட்ஸ். 20 வருஷமாக அட்வர்டைசிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இவங்க இப்ப டிஜிட்டல் வால் பெயிண்டிங்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள்ங்க. ஜஸ்ட் நீங்க ஆர்டர் பண்ணா போதும். லோக்கல் பெர்மிஷன்ல இருந்து எக்ஸிகியூஷன் வரைக்கும் எல்லாமே இவங்களே பார்த்துப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க இப்ப இவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி முத்தூட், வோடஃபோன், பெப்சி, பச்சை பாஸ், கலர்ஸ், விஜிஎன் பில்டர்ஸ், அருணெக்ஸலோ அப்படின்னு பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு இவங்க ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வெயில், மழை, புயல் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி நிலைச்சு நிக்கக்கூடிய வைப்ரண்டான கலர்ஸ்ல பிரீமியம் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்ஸ்ல இவங்க பண்ணி தராங்க. சோ இந்த தீபாவளி சீசன்ல உங்க ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ், ரியல் எஸ்டேட் ஆட்ஸ்க்கு டிஜிட்டல் வால் பெயிண்டிங் இன்னும் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அப்புறம் என்ன, உங்களுடைய பிராண்டுடைய தீபாவளி விசிபிலிட்டிக்கு கிரியேட்டிவ் ஆட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. உங்க பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க. ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் த கான்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் பேசிக்காக ஒரு போட்ஸ், அதாவது பேஸ்ட் ஆன் தி ட்ரூ ஸ்டோரி. இந்த படத்தில் 1973 பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பிட்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு வீட்டுக்கு ஸ்மெல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி குடிபோகிறாங்க. ஆனால் அங்கே போனதுலேருந்தே அந்த வீட்டில் அடுக்கடுக்காக அமானுஷ்ய விஷயங்களை அவங்க சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பக்கத்து வீட்டில் எவன் சொன்னாலும், அக்கம் பக்கத்தில் சொன்னாலும் எவன் நம்ப மாட்டேங்கிறான். நமக்கு எப்படியாவது இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும், நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டத்தில் அவங்க பிரசன்ட் மீடியா வரைக்கும் போக கடைசி 1986 நம்ம வாரன் கப்பலுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து அவங்க எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறோம், உங்கள் வீட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையாகவே ஏதாவது இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு அவங்க களத்தில் இறங்க போக இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2021 த கான்சரிங் த டெவில் மேட் மீ டூ இட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்துடைய சீக்குவலாகவும் அதே நேரத்தில் த கான்சரிங் ஃப்ரான்ச்சைஸ் இருக்கே அதில் 9வது இன்ஸ்டால்மெண்ட் அண்ட் ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் எப்படி வேணால் வச்சுக்கலாம், அப்படி ஒரு படமாகத்தான் இந்த படம் இப்போ வெளியாயிருக்கு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2021 வெளியான அந்த கான்சரிங் த டெவில் மேட் மீ டூ இட் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தையும் சரி 2023 த நன் 2 அப்படின்னு ஒரு படம் வந்தது. இந்த 2 படத்தையும் இயக்குன மைக்கேல் சாவிஸ் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காப்புல. இதோட எண்டு கார்டு போட போகிறாங்க இந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு. அப்படிங்கிறனால த கான்சரிங் ஃப்ரான்ச்சைஸுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே இருந்தது. எப்படி தான் முடிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவங்க வழக்கம் போல் இன்னொரு ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிறத எடுத்து கதையாக படமாக பண்ணிட்டாங்க இந்த வட்டம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கும் வழக்கம் போல் நம்ம வாரன் கப்புள் இருக்காங்களே, அதாவது பேட்ரிக் வில்சனும் சரி, நம்ம சங்க தலைவி வெரா ஃபெர்மிகாவும் சரி, இவங்க 2 பேர் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். 2 பேருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை கணக்கச்சிதமாக கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த பார்ட்டை பொறுத்தளவுக்கு ஜூடி அப்படின்னு சொல்லி இந்த கப்புளுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய கதாபாத்திரம் முக்கியமான கதாபாத்திரமாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. மியா டாம்லின்சன் தான் அதை ப்ளே பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸில் அட்டகாசமாக கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு. இது போக பென் ஹார்டி தான் வந்து அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டாக வர்றாப்புல. அவருமே அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டாகவே கொண்டு வந்துட்டாப்புல. இது போக அந்த ஜாக் அண்ட் ஜானட்னு சொல்லி அந்த ஸ்மெல் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய 2 நபர்கள் இருக்காங்க இல்லையா, அதை எலியாட்டும் சரி ரிபாக்காவும் சரி 2 பேரும் கொண்டு வந்திருக்காங்க பெர்ஃபார்மன்ஸில். 2 பேரும் அவங்க என்ன தேவையோ அதை நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க. இது போக சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு உண்மையாகவே ஒரு சில காட்சிகளை அந்த அட்மாஸ்பியரை பயங்கர ஒரு சில்லிங்கான ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணி ஜம்ப்ஸ்கேர்ஸை அட்டகாசமாக ஒரு சில காட்சிகளில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீமு. அதுக்கு டெக்னிக்கல் சைடில் நிச்சயமாக மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. அதுவும் குறிப்பாக அது சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க் ஆகட்டும், சவுண்ட் டிசைனிங் டீம் எந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ணுச்சுங்கிற விதமாகட்டும். இது போக இந்த கதைக்கிழமை ஒரு பீரியட் ஃபேக்டர் மாதிரி ஒரு கதைக்கலாம் அப்படிங்கிறனாலே அந்த 86, 73, 86 அங்கே நடக்குது அப்படிங்கிறனாலேயே
மேக்கப் ஆகட்டும், காஸ்டியூம்ஸ் ஆகட்டும்னு சொல்லி எல்லா விஷயங்களும் ரொம்ப நேர்த்தியாக நீட்டாகவே புல் ஆஃப் பண்ணியிருக்கு இந்த டீமை. இது எல்லாம் போக இந்த படத்தில் உண்மையாகவே அந்த ஜாக் அண்ட் ஜானட்டுடைய அந்த ஸ்மெல் ஃபேமிலி இருக்கக்கூடிய அந்த வீட்டில் அமானுஷ சம்பவங்கள் அடுத்தடுத்து அரங்கேறுது இல்லையா, இதுக்கெல்லாம் யார் தான் காரணம்? முதல்ல எவன் இங்கே இருந்தான், எதனால் இப்படி ஒரு பிரச்சனை, ஒரு டீமன் ஒன்று அங்கே கிளம்புச்சு அப்படிங்கிற அந்த மேட்ரு இருக்கு இல்லையா, அதை ஒரு தருணத்தில் அது யார் எத்தனை பேர் அப்படிங்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி லாரன் வந்து எட்டுக்கிட்ட சொல்கிற ஒரு விஷயத்தை ஜஸ்ட் டைலாக்காக முதல் தடவை போர்ட்ரே பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு தருணத்தில் அது யார் அப்படிங்கிறத விஷுவலாக போர்ட்ரே பண்ண அந்த விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த படத்தில். இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படத்தில் இப்போ என்ன தான் சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த ஸ்மெல் ஃபேமிலி போய் இருக்கக்கூடிய வீட்டில் என்னென்ன சம்பவங்கள் அமானுஷ்யமாக அரங்கேறுது அப்படிங்கிறது தானே மெயின் மேட்ரு. அதை வச்சு தானே ஜம்ப்ஸ்கேர்ஸுங்கிறத இவங்க பெருசாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்படி பண்ணியிருக்காங்க ஒரு சில காட்சிகள் ஆரம்பத்தில் அங்கங்கே லைட்டாக. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்க, இந்த வாரன் கப்புள் இருக்காங்களே, இவங்க ஃபேமிலி, இவங்களுக்கு ஒரு பொண்ணு லவ் பண்ணுற அந்த பாய் ஃப்ரெண்டு, அந்த பையன் பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது, இந்த பேரண்ட்ஸுடைய பிளெஸ்ஸிங் இருக்கணும், அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நிற்கிறது, அவன் எதுக்காக அந்த போலீஸ் வேலையை விட்டு கடைசியாக வந்தான் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு ஊருப்பட்ட விஷயங்களை ட்ராமாவாக இன்னொரு பக்கம் ஜவ்வாய் இழுத்து வச்சுருக்காங்க. இதுதான் பிரச்சனையை. நம்ம என்ன பார்க்க வந்தோம், என்ன ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படத்தை அந்த மாதிரி சும்மா அள்ளு விடுற மாதிரி வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வந்தால், இவங்க இன்னும் ஒரு ஃபீல் குட் ட்ராமாவை இன்னொரு பக்கம் அது அதர் சைடில் கம்ப்ளீட்டாக ஃபீல் குட் ட்ராமா மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு இந்த படம். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு லெவலுக்கு அந்த டென்ஷனை பில்டப் பண்ணி நல்லா ஹைப்பு கொடுத்து எடுத்துகிட்டு போய் வழக்கம் போல் இவங்க ஃபேமிலி எமோஷனல் ட்ராமாவை உள்ளே கொண்டு வந்து போட்டு ஃபீல் குட் ட்ராமாவை போட்டு அங்கங்கே இவங்ககிட்ட அந்த கிரியேட் பண்ண அந்த டென்ஷனை இவங்களே கம்ப்ளீட்டாக டைல்யூட் பண்ணியும் விட்டுறாங்க. அதுதான் பிரச்சனை. நீங்கள் உச்சத்தில் போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு எதிர்பார்க்குற தருணத்தில் இப்படி சப்புன்னு ஆகி போய் இவங்க என்ன மோதிரம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க இங்கே உட்காந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது நமக்கு. இதுவும் இன்னொரு பக்கம் பிரச்சனை தான். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இன்னொரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான். எஸ்ஜே சூர்யா சொல்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இருக்கிறதே வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற கதையாக இந்த படத்தில் நம்மளை பயமுறுத்தக்கூடிய அந்த மாதிரி ஜம்ப்ஸ்கேர்ஸு, அந்த மாதிரி நல்ல அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணக்கூடிய சீன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, இவங்க இன்னொரு பக்கம் அந்த ஃபேமிலி ட்ராமாவாக வளவலா கொலவலான்னு உள்ளே இழுத்து வச்சு தேவையில்லாமல் பண்ண ஒரு சில சம்பவங்கள் இவங்க கிரியேட் பண்ண அந்த டென்ஷனை அதுவே உடச்சி விட்டு கம்ப்ளீட்டாக டைல்யூட் பண்ணதுனாலேயே என்னங்க ஏதோ இருக்குது அப்படிங்கிற லெவலில் தான் இந்த படம் கடைசியாக முடியுது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த படம். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இதில் ஒரு சில கிஸ்ஸிங் சீன்ஸ் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் வைலண்ட்டாக, இன்னொரு பக்கம் ஜம்ப்ஸ்கேர்ஸு அப்படி இப்படின்னு இருக்கிறனால இந்த படம் ஏ சர்டிஃபைடு படம் தான். மக்களே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, குழந்தைங்களாம் போனால் உள்ளே விட மாட்டாங்க. நான் இந்த படம் ஐமேக்ஸ் வெர்ஷனில் தான் பார்த்தேன். இங்கிலீஷில் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. அதனால் தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. தமிழ் டப்பிங் வெர்ஷன் ஆக்சுவலி இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது. நான் நேற்று 11:45 ஷோ வந்து ஐமேக்ஸ் வெர்ஷனில் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால் இன்றைக்கி நம்ம தமிழ் டப்பிங் ரசிகர்கள் படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் போடுவாங்க தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு. அதை பொறுத்து நான் தமிழ் டப்பிங்கில் தான் பார்ப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி அதையும் கேட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.